இந்த சம்பந்தியை காப்போம் வந்து சம்பாதித்ததை மீட்போம்னு ஒரு சம்பாதித்ததை காப்போம் சம்பந்தியை மீட்போம். ஆமா, நாஞ்சில் சம்பத்து பாணியில சொல்லணும்னா அதுதான். அந்த பயணம் போறாப்ல அதுல வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூற்றை வைத்திருக்கிறார். அந்த கூற்றை பற்றி நாம இல்ல, இந்த தமிழ்நாடே 5 வருஷமா பேசிட்டு இருக்குது. அதை சொன்னப்பெல்லாம் யாரும் நம்பவே இல்லை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியே அதை ஒத்துருக்கிறார். அவரே ஒத்துக்கிட்டாரு, அவரே ஆமோதிச்சிருக்காரு, அவரே அஃபிடவிட்டா மாறி அவரே வந்து என்ன சொல்றது அப்படியே சாந்தமா நம்மள்ட்ட விழுந்துட்டாப்புல. நல்ல மனுஷங்க. நீங்க சொன்னதா சரி அப்படின்னு நம்ம பக்கம் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாப்ல. நாம சொன்னது நமக்கு ஆதரவா வந்திருக்கு, நாம சொன்னதா சரின்னு அவரே ஒத்துக்கிட்டாப்ல. நமக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காரு. ஆமா, அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆமா, சூப்பர். அந்த விஷயத்துல இப்ப வந்து நம்ம பேச போற விஷயத்துக்கும் இப்ப நம்ம சொல்ல போற குரலுக்கும் ஒரு சம்பந்தம். எங்கடா குரலை காணமே? ஆமா, குரலை காணுதான். இப்ப வர மாதிரியா இந்த குரல் யாருக்கு வந்து பொருந்ததோ இல்லையோ, இந்த குரல் யாருக்காக எழுதப்பட்டதுன்னா எடப்பாடி பழனிசாமிக்காகவே எழுதப்பட்டதுன்னு நான் வந்து நினைச்சுக்கிறேன். வள்ளுவர் அன்னைக்கே வந்து ஒருவேளை அன்னைக்கே இருந்திருக்கலாம், அன்னைக்கே ஒரு எடப்பாடி பழனிசாமி வாழ்ந்திருக்கலாம். இல்லைன்னா அந்த குரல் எழுத முடியாது. அவரு என்ன குரல் தெரியுமா அது? மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய உடம்புல இருக்கிற ஒரு ரோமம் கீழே விழுந்தா கூட, ரோமங்கள் வந்து உதிர்ந்துருச்சுன்னா, இல்ல ஒரு ரோமம் கூட, அப்படியா ஒரு ரோமம் விழுந்தா கூட அந்த கவரிமான்ங்கிறது அந்த இது வந்து உயிர் வாழாது, உயிர் விட்டுரும். அதே மாதிரி உயர்ந்த இனம் கொண்ட இல்ல உயர்ந்த மனிதர்கள் தன்னோட மானம் போச்சுன்னு வச்சுங்களேன், பண்பில் உயர்ந்தவர்கள் மானம் போச்சுன்னா உசுரை விட்டுருவாங்க. அதாவது மானத்தை உயிரென கருதுபவர்கள். எப்படி மானத்தை உயிரென கருதுபவர்கள். அப்ப மானம்னா என்ன? சுயமரியாதை, தன்மானம். அந்த மானத்தை உயிருக்கு நிகராக கருதக்கூடிய மானம்னா என்னன்னு சொன்னீங்க? சுயமரியாதை. அது உங்க டிக்ஷனரி இல்ல, எடப்பாடி டிக்ஷனரியில வந்து என்ன கேட்டீங்கன்னா சொல்லுவாப்ல, இந்த மேல இருக்க நீல கலர்ல அதான் மானம். ஏன்னா திருப்பி பேசுறவர்கிட்ட போய் நீங்க மானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேல இருக்க வானமா நீளமா இருக்கே அதான் அப்படின்பாப்ல. அந்த மாதிரி தான் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்ல. இப்ப இந்த வள்ளுவர் சொன்னார்ல, அதுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருக்காரு. என்ன தெரியுமா? ஆமாங்க ஸ்டாலின் சொல்ற மாதிரி, இந்த தமிழ்நாடு சொல்ற மாதிரி, ஆமாங்க நான் தவந்து போய் உருண்டு போய் பிறண்டு போய் நான் கூவத்தூர்ல வந்து எல்லாருக்கும் 3 கோடி ரூபாய் கொடுத்துதான் ஆமாங்க நான் வந்து இது பண்ணேங்க. வந்தனா இல்லையா? ஆட்சிக்கு வந்தாங்க. நானு வந்தனா இல்லையா? எப்படி வந்தாங்கிறது நம்ம தவளைப்பாடி, எடுபுடி, அடிமை இப்படி எல்லாம் சொன்னப்போ கோச்சிக்கிட்டாங்களா? எவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணீங்க. அவரு கோச்சிக்கிட்டாரா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனா கீழே வந்து கமெண்ட்ல கோச்சிக்கிட்டீங்களா? அந்த ஓபி இந்த ஓபி உனக்கு ஒரு வேலை இல்லையா, அவர் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஆளே ஒத்துக்கிட்டான். என்ன பண்ண எது மேல கயிறு வேணுமா உனக்கு? இல்ல கேக்குற அவரே ஒத்துட்டாரு. கிராமத்துல சொல்லுவாங்க, ஆலமரத்துல தூக்கு மட்டும் சாப்பிடுறியா இல்ல தான் ஒரு அடிமன்னு அவரே சொல்லிட்டாப்லையா? எல்லாம் கூட்டம் கலைஞ்சு போச்சு போ. இன்னும் ஒரு படி மேல அதுதாங்க விஷயமே. இதை கூட சரிங்க, இதை கூட எப்படி அப்படி ஒத்துக்க முடியாது. தான் அடிமன்னு எப்படி ஒரு சொல்ல முடியும்? இன்னொரு விஷயம் சொல்றாப்ல அமித்ஷா. ஆமாங்க அமித்ஷா என்னங்க? ஆமாங்க நான் வந்து பேசணும் தான், உண்மைதான், அவர் வந்து எங்களை வச்சிருக்காரு தான் அப்படிங்கிற மாதிரியே பேசுறாப்புல. இந்த டோன்ல சொல்லல. ஆமாங்க ஒரு ஹெல்ப் பண்ணா அவர் தான் பார்த்துப்பாரு, அவர் தான் பேசி முடிச்சு வைப்பாரு, அவர்கிட்ட தான் இருந்தோம், கை கோர்த்து விட்டது அவர். ஆமா ஒன்றிய அரசு வந்து தலையிட்டதுதான். இதத்தனடா சொன்னோம் 5 வருஷமா 4 வருஷமா ஆட்சி செஞ்சதுக்கு அவங்க தான் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. எனக்கு இதத்தனடா 5 வருஷமா பேசணும் கேட்குற இடத்துல நான் கையெழுத்து போட்டேன். இதை வந்து 5 வருஷமா மறுத்துட்டு ஆமா இன்னைக்கு வந்து ஆமாங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்றியே. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட போனா என்ன தப்பு, அவங்க கிட்ட அடிமையா இருந்தா என்ன தப்புன்னு கேக்குறிய. உன்னையெல்லாம் என்ன பண்றது? தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. என்னது? எப்பயுமே தமிழ்நாட்டுல ஒரு தலைவரை வந்து மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? நீங்க பாருங்க, யாரை வேணா பாருங்க, மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவர்கள் யாருன்னு பாருங்க. நீங்க காமராஜர்ல இருந்து, அண்ணாவில இருந்து, கலைஞர்ல இருந்து, இந்த பக்கம் வந்து எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா
ஒரு மாசா ஒரு கெத்தா வந்து மக்கள் பார்வையில நேரடியா மக்களை சந்திச்சு மக்கள் பார்வையில அவங்க ஒரு மாசா கெத்தா வந்து இருப்பாங்க. ஒரு வீரம் சரிந்த தலைவர்னா இப்படிதான்டா, என் தலைவனை எவ்வளவு குறை சொல்ல முடியாதுடா, என் தலைவர் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படிங்கிற அந்த ஒரு வீரியம் இருந்தாதான் மக்கள் தேவை. அந்த சான்ஸ் இப்பதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வருது. ஏன்னா 2016ல சசிகலா காலில் விழுந்துதான் வந்து அவர் ஆட்சியை பிடிச்சாப்புல. அதுக்கப்புறம் இப்பதான் தேர்தலை சந்திக்கிறாப்புல. அதை கூட நாம வந்து ஏதோ ஒரு காலம் தந்த ஒரு விபத்துன்னு கூட விட்டுறலாம். இப்ப நீங்க காலம் தந்த விபத்து இல்ல, 3 கோடி ரூபாய் தந்த விபத்து. ஈச் பர்சன் 3 கோடி, 134 300 கோடி, அது ஒரு 450 கோடி கிட்டத்தட்ட. நீங்க சொல்றது வந்து எம்எல்ஏக்களுக்கான ரேட்டு. ஆமா இல்லையா? ஆமா, எம்எல்ஏக்களுக்கான ரேட்டு தான் 3 கோடி. ஆமா, அமைச்சர்களுக்கெல்லாம் அதான் எல்லாமே சேர்த்தான். எம்எல்ஏ கொடுக்கறதே அமைச்சர் கொடுத்தா எப்படிங்க வாங்குவான்? அப்புறம் என்னங்க நீங்க அமைச்சர்கள் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அந்த அமைச்சர்கள் வந்து உன்னை விட உயர்ந்த இடத்துல இருக்கிற அமைச்சர்லாம் இருந்தான். அவன் நீ கொடுக்குற 3 கோடியை வாங்கிட்டு உனக்கு வந்து ஆதரவு கொடுப்பானா? அவங்களும் அதெல்லாம் வேற. அப்படியா? ஆமா ஆமா, சரி, ஓகே, வச்சுக்கங்க. கணக்கு படி ஒரு 450 கோடி வச்சுக்கங்க. 450? அது ஒரு 1000 சொன்ன மயக்கம் வந்துருங்க. ஸோ அப்படி இப்போ நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தா விட 2016ல காலில் விழுந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாப்ல. சரி, அதுக்கப்புறமா வந்து அவர் தலைவர்னு நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு வந்து டைம் கிடைக்கல. இந்த 2026 தேர்தல் தான் அவர் தலைவர்னு ப்ரூவ் பண்ண போற ஒரு தேர்தல். இந்த தேர்தல் தெரிஞ்சிடும், நக்கிட்டு போயிடும் நீங்க தலைவரா இல்லையான்னு. நம்ம இன்னொன்னு சொல்றோம், அப்புறம் அந்த 10-11 தேர்தலில் தோத்து அதெல்லாம் வாங்கினாரு 10 தோல்வி பழனிசாமி. அவரே சொல்றாரு 10 தோல்வி பழனிசாமி. அதாவது இப்போ ஒத்துக்க மாட்டாங்க, இந்த 10 வருஷம் கழிச்சு ஒத்துப்பாங்க. இல்லடா, அவர் உன்ன தலைவர் இல்ல, அவர் ஒன்னும் டம்மி பீஸு, அவருக்கு அரசியல் பண்ண தெரியல, ஒன்னும் தெரியல, நம்ம கத்திக்கிட்டு இருப்போம். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு 2026 தேர்தல் ப்ரூவ் பண்றாரு இல்லைன்னு பாரு அப்படின்னு பேசுவாங்க. திமுகவுடைய நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து மேடையில அந்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதேதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி ஒரு அடிமைய, இந்த மாதிரி வந்து ஒரு எடுபுடிய நம்பி எப்படி நம்ம ஆட்சியை கொடுக்க முடியும்? இதைத்தான் நம்ம கேட்கிறோம். நான் என்ன சொல்றாப்புல, நான் வந்தனா இல்லையா ஆட்சியை இப்படியே வந்தேன். அதாவது இன்னைக்கு தேதிக்கு நம்ம அதான் பேசிட்டு இருக்கிறோம், எப்படி வேணா வாழ்ந்துடலாங்கிறது வேறங்க. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு தகவல் வருது, நீங்க ஞாபகப்படுத்தி மறுபடியும் சொல்லுங்க. ஒன்று சொல்லிடுறேன். ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதா வந்து இறந்துட்டாங்க. இறந்த போது அதிமுகவுக்குள்ள பல விதமான சிக்கல்கள், பிரச்சனைகள். சசிகலா வந்து இப்போ பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்த உடனே அந்த அம்மாவை தான் அடுத்த முதலமைச்சர்னு இவங்க எல்லாருமே போய் காலில் விழுந்து நீங்கள் தாம்மா வந்து கட்சியை காப்பாற்றணும், எங்களெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு விழுந்த வீடியோலாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சசிகலாவும் தினகரனும் பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க. எதிராக இருக்கும்போது பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, இவங்க கைக்கு ஆட்சி போச்சுன்னா அது அதிமுகங்கிறத வந்து நம்ம வந்து ஆட்டி வைக்க முடியாது, கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாதுன்னு அவங்க உணர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சசிகலா உடனே வந்து ஜெயலலிதா சசிகலா மீது இருந்த அந்த குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டுக்கு சசிகலா கேஸை வந்து துரிதப்படுத்தி அந்த கேஸை வந்து அவ்வளோ இது பண்ணி வழக்கு கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ண உடனே அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, அவசர அவசரமாக வந்து வேற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் ஒரு நிர்பந்தத்தில் அது தினகரன் கை காட்டினதாக சொல்லப்படுது. இது எடப்பாடி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லைன்னா சசிகலா முதலமைச்சர் ஆயிருக்க வேண்டியது. அப்போ வந்து ஆதரவு கடிதத்தை கவர்னர் கொடுக்குறாங்க. கவர்னர் ஊரை விட்டு போயிடுறாரு. போய் அவர் 10-15 நாள் எங்கேயோ வெளியில் இருக்காரு, வரவே மாட்டேங்கிறாரு. ஆதரவு கடிதம் கொடுத்தாச்சு, அழைக்கணும், ஆட்சி அமைக்க அழைக்கணும், ஆனால் அவங்க அழைக்கல. அப்போ இவ்வளோ ஒரு சிக்கலான சூழல் இருந்த காலகட்டத்தில் திமுக நினைச்சிருந்தா ஒரு 10-20 எம்எல்ஏக்களை வந்து வாங்கடான்னு வாங்கி ஒரு ஆட்சி அமைச்சிருக்க முடியும். இது எல்லாருமே அப்போ சொன்னாங்க. வேற கலைஞர் இருந்தது செஞ்சிருப்பாருலாம் கூட சில பேர் பேசினாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள், நான் அப்படி போவே மாட்டேன், நான் ஒரு காலம் அப்படி ஒரு ஆட்சி வரமாட்டேன், நான் மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக தான் நான் வருவேங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். அதே மாதிரி அவர் போன தேர்தலில் மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி முதலமைச்சராகி இன்னைக்கு வந்து நிறைய ஆட்சி. அந்த வாய்ப்பு தான் இப்போ 2026 அவருக்கு வரப்போகுது. என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். இப்போ இப்படி ஒரு நான் எந்த ஒரு குறுக்கு வழியிலும் போக மாட்டேன்னு இருக்கிற ஒரு தலைவர் இருக்கிற ஒரு கட்சி, இது இந்த பக்கம் இருக்கிற கட்சியில் இருக்கிறவரு, நான் எப்படியோ வந்தையா, உனக்கு என்னையா பிரச்சனை, எப்படி வேணாலும் வந்தனா இல்லையா, எப்படி வேணா வரும் சொல்லுங்க. இப்போ அதாவது எப்படி எப்படி வாழ முடியும்? சீமா இதே டைலாக் சொல்லுவான், சவுக்கு சங்கர் இதே டைலாக்ல வாழ்றவன். இப்ப எடப்பாடி பழனிசாமி, இப்ப 3 பேரை நம்ம எங்க ஒரே கோட்டில் நிறுத்துறோம்னா
இவங்கெல்லாம் எப்படி வேணா வாழ்றவங்க, எப்படி வேணா வாழ்றதுக்கு என்ன வேணா செய்யறவங்க. தமிழர்களுக்குன்னு ஒரு அறம் சார்ந்த ஒரு அறம் இருக்கு, வாழ்வியல் இருக்கு, அறம் இருக்குல்ல, எல்லாத்துலயும் ஒரு அறம் கடைபிடிப்பாங்க தமிழர்கள். அந்த அறம் இவங்க கிட்ட யாருமே இல்லை. அதாவது எப்படி வேணா நான் வாழ்ந்துருவேன், என்னோட சொந்த ஆசாபாசத்துக்கு சொந்த அந்த பதவி வரைக்கும் நான் என்ன வேணா செய்வேன், எவன் காலில் வேணா விடுவேன், என்ன அடிமையா வேணா நீ பண்ணு இருக்கிறவன் இங்க அரசியலுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு அது தேவையில்லை. நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுவ, மக்கள் விரும்பவே மாட்டாங்க. இல்ல நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுவ, நாளைக்கு நீ தமிழ்நாட்டே சொத்துக்காக நீ அடகு வச்சுட்டேன்னா, ஆமாங்க நீ கட்சி நீ நாளைக்கு ஒரு சம்பந்திக்காக நீ இந்த நாட்டை காட்டி கொடுத்துட்டேன்னா, கட்சியவே நீங்க வந்து அழிக்கிறதுக்கு. எடப்பாடி கண்ணு முன்னாடி எடப்பாடிக்கு தெரியுது கட்சி அழிஞ்சிட்டு இருக்குதுன்னு தெரியுது, ஆனாலும் அவர் அதை பத்தி கவலைப்படல. அவங்க வீட்டில் விட்டு ரைடு, அவங்க பையனை காப்பாற்றணும், சம்பந்தியை காப்பாற்றணும். இந்த பக்கம் நீ வந்து ஒத்துக்கலைன்னா வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் வந்து செங்கோடை தலைமுறையில் எல்லாரும் வந்து ஒன்றிணைகிற மாதிரி ஒரு பிளானை பிஜேபி போட்டு வச்சிருச்சு. அப்போ ஒரு பக்கம் நீ இதெல்லாம் பார்த்துட்டு சரி அவங்க போய் அவங்க மூலியமா அடிமையாகிறதுக்கு நானே வந்துடுறேங்கிற மாதிரி நீ வந்து முழுமையாக இதாகிட்ட. இது தலைவனுக்கான அழகாங்கிறது தான் கேள்வி. இல்லை நீ இப்போ ஒன்றுகிட்ட தமிழ்நாட்டை பொறுத்தா நீ என்ன பண்ணுவ? நீ 2 முறை லைட்டாக சட்டையை பிடிச்சி கேட்டால் நீ தமிழ்நாட்டை எழுதி கொடுத்து வந்துடுவ. ஆமாங்க, உன்னை எப்படி தலைவனை ஏற்றுக்க முடியும்? இதைத்தான் சொல்கிறோம். இந்த மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு தேவையில்லை. கடைசியில் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஆமாங்க நான் தமிழ்நாட்டை எழுதி கொடுத்தாங்க அதுக்கு என்னங்க தப்புன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஆமான்னு ஒத்துக்கிறதுக்கு ஒன்றும் யாரும் தேவை கிடையாது. இருந்தாலும் எழுதி கொடுத்துட்டு போயிடுவாருங்க, அவர் பாட்டுக்கு போயிடுவாருங்க, அவர் படம் பார்க்க போயிடுவாரு. எத்தனையோ பேர் வரலாற்றில் இருந்திருக்காங்க அரசியல்வாதிகளா, அவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. நீ போயிடுவ. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிச்சு, நீட்டில் வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிச்சு, சிஏ போட மாட்டேன்னு. அப்போ இவ்வளோ அப்போ இவ்வளோ கையெழுத்தெல்லாம் இப்போ இந்த சொன்னார்ல சட்டம், இத்தனை சட்டங்கள் நிறைவேறது எதுக்காகனா நீங்க வந்து சுயநலத்துக்காக அமித்ஷா காலில் விழுந்ததுக்காக நீ இவ்வளவு சட்டத்தை கொடுத்துருக்க, அதுக்கு நாங்க பலியாகணும். இதுல உச்சபட்சமா என்ன தெரியுமா? டிஎன்பிசில எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னாலும் எழுதி அரசு பணிக்கு வரலான்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு. இல்ல நீட்டு வந்து வரலாற்று பிழை, அது வந்து மன்னிக்கவே முடியாது. இன்னை வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப உங்களோட சுயலாபத்துக்காக உங்களோட பதவி வரிக்காக எவங்காலே உளுந்து நான் எதையாவது பண்ணிட்டு போவோம்னா இந்த தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை என்ன அப்படின்னு மக்கள் தான் யோசிக்கணும். இந்த மாதிரி தலைவர்கள் தேவையா? முதல்ல அடிமை வந்து தன்னை எப்படிங்க ஒரு பெருமையை பேசிக்க முடியும்? யாராவது ஒருத்தர் நம்மள சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் நான் மிகப்பெரிய அடிமைன்னு எங்கேயாவது பொதுவெளியில் இல்லை உங்கள் வீட்டில் யார்கிட்டயும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? தமிழ் படங்கள்லையோ கலைகளிலேயோ ஒரு ஆர்ட்டில் வந்து ஒரு அடிமையை தன்னை ஒரு அடிமைன்னு சொல்கிறவங்கள யாராவது போர்ட்ரே பண்ணுவாங்களா? ஒண்ணு தான் அடிமையா இருக்கிறேன்னு தெரியாம நிறைய பேர் அடிமையா இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா நான் அடிமையை தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு பொது வெளியில வந்து பேசக்கூடிய ஒரு அது தலைவர், மக்கள் கூட கிடையாது, ஒரு கட்சியினுடைய தலைவர், அடுத்த முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஆமா நான் எப்படியோ வந்தனா இல்லையா, அது தவழ்ந்துதான் வந்தேன், உருண்டுதான் வந்தேன், பிறண்டுதான் வந்தேன், நீ வந்து அதுக்கு எதுக்குங்க நான் எப்படி வேணா வாழ்வேன்னா அதே பாலிசி தானே உன் கட்சி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மக்களை கொண்டு போய் நீ அடகு வைக்கிற. எம்ஜிஆரை நம்பி வந்தவங்க, எம்ஜிஆரை வந்து தலைவராக பார்த்தவங்க, ஜெயலலிதா வந்து பார்த்தவங்களை கொண்டு போய் உன் சுயநலத்துக்காக இந்த மக்களை கொண்டு போய் நீ வந்து ஒரு கட்சிக்கு பிஜேபிக்கு அடகு வைக்கிற. அந்த பிஜேபி எஸ்டிடி என்னன்னு நமக்கு தெரியும், எத்தனை கட்சிகளை இந்தியாவில் அழிச்சிருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த அதிமுக அழியிறதுங்கிறது வெறும் அதிமுகக்கான பிரச்சனை அல்ல, அது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. அதிமுக இடத்துக்கு இவர் பேசுறது வந்து இவரோட பிரச்சனை அதுவே தெரிய மாட்டேங்குது. என் கட்சி தானே, என் கட்சி வீணா போனா உனக்கு திமுகவுக்கு என்ன, உங்களுக்கு என்னன்னு கேக்குறாப்ல. ஐயோ நீங்கிறது நீ இல்லையா, உன்னை நம்பி தமிழ்நாடு இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ்நாடு உன் கையில இருக்குது, குரங்கு மாதிரி உன் கையில இருக்குது, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. திமுகவுக்கு இருக்குது, விசிகாவுக்கு இருக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதனாலதான் நீ திருமாவளவன் வந்து மார்ல் அடிச்சுட்டு கத்திக்கிறாரு. ஏன் கத்துறாரு? போவாதீங்க நீங்க தயவு செஞ்சு இருங்கன்னு ஏன் கத்துறாருன்னா சொல்றாரு, உதயநிதி பைத்தியத்து கையில தமிழ்நாட்டை கொடுத்த மாதிரி உங்க கையில தமிழ்நாட்டை கொடுத்து உட்காந்துருக்கோங்க. உதயநிதி சொல்றாரு, நம்ம முதலமைச்சர் வந்து சொல்றாரு அதிமுகவை காப்பாத்துங்க, அதிமுகவை விட்டுறாதீங்க, அதிமுகவை அடகு வச்சிடாதீங்க, அதிமுக தான் வந்து எதிர்கட்சியா இருக்கணும் அப்படின்னு அத்தனை பேரும் உங்க நலனுக்காக. ஆமா, நம்ம திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இவரு தன் கட்சிக்காக பாடுபடல, தன்னோட சுயலாபத்துக்காக, தன்னோட குடும்பத்துக்காக, தன்னோட பதவி வரிக்காக, தன்னோட காசுக்காக என்ன வேணா செய்வாருங்கிறது இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் உதாரணம். இது வரைக்கும் நாம சொன்ன எதையுமே நீங்க நம்பல அப்படின்னா இது வரைக்கும் எடுத்து பாருங்க. இது வரைக்கும் நாம எடப்பாடியை பத்தி என்னென்னதான் பேசியிருக்கோமோ அதெல்லாம் உண்மைன்னு இனிமேல் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவரே வந்து தப்புன்னு ஒத்துக்கிட்டாப்புல, இனிமேல் எல்லா ஸ்டேட்மெண்ட்லயும் அவர் அப்படிதான் இருப்பாரு. ஏன்னா ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறோம்,
அப்போ எல்லா கருத்துலையும் இப்படி தான் இருப்பார். இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னா, மானம் உள்ள 1000 பேருடன் போராடலாம், மானம் இல்லாத ஒரு எடப்பாடியிடம், ஒரு சீமானிடம், ஒரு சவுக்கு சங்கரிடம் நாம போராட முடியாதுங்கிறது பெரியாரோட வாதம். அது இந்த எடப்பாடி விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க. இந்த குறளை மட்டும் மறுபடியும் சொல்லிட்டு முடிச்சிருங்க. என்னது குறளை மறுபடியும் ஒரு முறை மயிர் நீப்பின் வாழா கவரிமார் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரீன். இது உங்களுக்காக தான். நன்றி.